தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்பி ஆவதற்காக சென்னையில் குடியேறுகின்றார். எம்பி ஆவதற்காக சென்னையில் குடியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். விளவங்கோடு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் எம்பி சீட் கிடைக்காததால் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை, கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. விளவங்கோடு தொகுதி வேட்பாளராக மட்டும் அறிவிக்கப்பட்டார். போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் விஜயதாரணி. தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்களை பிடித்து காய் நகர்த்தி வருகிறார். இவர் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டுள்ளது. சென்னை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வலுவாக இருப்பதால் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். இதற்காக சென்னையில் குடியேறி அரசியல் பண்ண திட்டமிட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனா அவர்களை பிடித்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது எம்பி சீட் வாங்கிவிடலாம் என திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது சென்னையில் குடியேறுகின்றார் விஜயதாரணி. எம்பி ஆவதற்காக சென்னையில் குடியேறுகின்றார் விஜயதாரணி.